ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது உங்கள் ரேண்ட் பாய்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் ரேண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். டீசர்ல என்னலாம் இருந்துச்சு, அந்த டீசர் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீசரை பற்றி சொல்லணுமா, டீசர் சும்மா வேற லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம ஏகே ஃபேன்ஸுக்குலாம் ஒரு செம்ம ட்ரீட்டாகவே இருந்துச்சு இந்த டீசர். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த டயத்திலேயே இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வேற யாரு, நம்ம ஏகே தான். இன்னொன்று ஆதிக். ஏன்னா ஆதிக் நம்ம ஏகேவோட ஒரு தீவிரமான ஃபேன் பாய். அவரு நம்ம ஏகேவை எப்படியெல்லாம் காட்ட போறான்றது இந்த படத்து மேலே இருந்த ஐப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு தான் ஹைப்ன்றது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அப்படின்றதுக்கான ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். விடாமுயற்சி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம். ஆனா குட் பேட் அக்லி அப்படி கிடையாது. இந்த படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியலா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்க போகுது. விடாமுயற்சி படத்துல எதெல்லாம் இல்லைன்னு ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாங்களோ அது எல்லாமே இந்த படத்துல ஜாஸ்தியாவே இருக்குன்னு டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. டீசர்ல ரெஃபரன்ஸ் இருந்து பார்த்துருப்போம். ரெஃபரன்ஸே ஒரு டீசரா இருக்கிறத இங்கே தான் பார்க்குறோம். இந்த குட் பேட் அக்லி படத்துல ஏகப்பட்ட ஏகேவோட ரெஃபரன்ஸ் இருக்கும்னு இந்த டீசர் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவ்வளோ மாசியன்ஸ் இருந்துச்சு இந்த டீசர்ல. நம்ம ஏகேவை ஒரு விண்டேஜ் லுக்லயாவது பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு எதுக்கு ஒரு லுக்கு இந்தாங்கன்னு டீசர் ஃபுல்லா விண்டேஜ் லுக்ஸை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காரு நம்ம ஆதிக். அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. இந்த டீசர்ல என்ன காட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டீசரோட ஸ்டார்டிங்ல ஏகே ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு வாளை வாங்குறாரு. மேபி அந்த வாளை கொடுக்கக்கூடியவர் அந்த கேங்ஸ்டர் கூட்டத்துக்கே ஒரு தலைவனா இருந்து, இனிமேல் இந்த கேங்ஸ்டருக்குலாம் நீ தான் தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த வாளை கொடுத்து ஏகே அந்த இடத்துல கேங்ஸ்டர்ல இருந்து ஒரு காட்ஃபாதரா மாறுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா அது இருக்கலாம். அடுத்த ஷாட்ல நம்ம கேஜிஎஃப்ல ஆண்ட்ரூஸா வரக்கூடியவர் ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வரானா, மூச்சுலயே முடிச்சிருவான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாரு. மேபி அவர் போட்ட ரூல்ஸை அவரே பிரேக் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியுது. ஏகே ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் ஜெயில் கைதி ட்ரெஸ்ல ஒரு பேக் ஷாட்ல காட்டுறாங்க. மேபி அந்த இடத்துல படத்தோட இன்ட்ரோ சாங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஷாட்ல நம்ம ஏகே பிளாக் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல ஆடுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஆலுமா டோலுமாவோட ரெஃபரன்ஸ் வருது. மேபி ஆலுமா டோலுமா மாதிரி ஒரு குத்து சாங் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் ஆலுமா டோலுமாவே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஆதிக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். அதே மாதிரி படத்தோட 2-3 சண்டையில ஏகே நக்கிள் பஞ்சை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுறாரு. அந்த நக்கிள் பஞ்ச் தீனாவோட ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு. ரெட் படத்தோட ஃபேமஸான டைலாக் அதுவும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸா இருக்கு. நம்ம ஏகே இந்த படத்துல கிளீன் சேவ், பிளாக் ஹேர், ஒயிட் ஹேர்னு நிறைய லுக்ல வராரு. கிளீன் சேவ் அண்ட் பிளாக் ஹேர் லுக்ஸ் பிளாஷ்பேக் போர்ஷன்ஸாகவும், ஒயிட் ஹேர் லுக் கரண்ட் போர்ஷன்ஸாகவும் இருக்க போகுது. ஏகேவோட பழைய படங்கள் கேரக்டர்ஸை எடுத்து அதுவே இந்த படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு வெறித்தனமான காட்சி சீன் ஒன்று இருக்கு. அதையுமே இந்த டீசர்ல நம்ம பார்த்தோம். ஏகே நடிச்ச படங்கள்லே அவரோட ஃபேன்ஸுக்கு பிடிச்ச லுக்னா அது பில்லா தான். அந்த மாதிரி ஒரு ஏகேவை திரும்பவும் வேற எந்த படத்துலயும் பாத்திர மாட்டோமான்னு ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு அதே மாதிரி ஒரு லுக்கு, அந்த லுக்கவே திரும்ப தரேன்னு டேவிட் பில்லாவை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் வேற லெவல்ல பண்ணிட்டாரு. சும்மா இறங்கி குத்துன்னு குத்திருக்காரு மனுஷன். ஃபேன்ஸ் போட்ட ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் ரிப்ளை ட்வீட் போட்டு படத்து மேல இந்த எதிர்பார்ப்பை ஏத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த எதிர்பார்ப்பை இந்த டீசர்ல பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஓவராலா இந்த டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆதிக் நம்ம ஏகேவோட பெரிய ஃபேன் பாய். அதனாலேயே படத்துல நிறைய கெட்டப்ஸ் அப்புறம் பழைய அஜித் படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா படத்துல நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அஜித் எங்களுக்குள்ள வர கெட்டப்லாம் சும்மா தாறுமாறாவே இருந்துச்சு. அதுல ஒரு லுக்ல நம்ம தீனா கெட்டப்ல வராரு. இன்னொரு லுக்ல தமிழ் சினிமாவோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் ஸ்டைலிஷ் கேங்ஸ்டரான டேவிட் பில்லாவோட கெட்டப்ல வராரு. இந்த 2 கெட்டப்புமே நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு டோட்டலா ஒரு பக்காவான ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா யாருமே இந்த லுக்ல அஜித் வருவார்னு சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் எதிர்பார்க்கல. அப்படி இருந்துச்சு. மிரட்டிட்டாரு. நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஏகேவை எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அப்படி எல்லாமே காட்டியிருக்காரு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ஏகேவை செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். ஆதிக் ஏகேவோட ஒரு முரட்டு ஃபேன் பாய்ன்றத இந்த டீசர் மூலமா நமக்கு சொல்லியிருக்காரு. ஆதிக்கு நீதாம் ஆளு. நாம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதை விட டபுள் மடங்காவே நமக்கு கொடுத்திருக்காரு ஆதிக். படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண டயத்துல இந்த படம் த கேங்ஸ்டர், த காப், த டெவில் அந்த படத்தோட ரீமேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்தோட சாயல் டீசர்லயுமே அங்கங்க நமக்கு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இந்த டீசர் பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டர்ல என்ன நடக்க போகுதுன்னு. அது என்னன்னா
அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி முஞ்ச அடி கிடையாது. தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஸோ இது எல்லாம் தான் டீசரில் நாங்கள் பார்த்த விஷயங்கள். உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்டா போன வீடியோவோட எண்ட்ல பேசினா நாங்கள் 2 பேராக தான் பேசுவோம், இல்லைன்னா வீடியோவே வராது அப்படின்னு வீராப்பா பேசிட்டு போனியே, இப்போ என்னடா இந்த வீடியோலையும் நீயே தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னங்க பண்றது, தலை வந்தா தள்ளி போய் தான் ஆகணும். இந்த வீடியோ எங்க லிஸ்ட்லயே கிடையாது. டீசர் இடையில வந்தனால இந்த வீடியோ பண்ண வேண்டியதா போச்சு. போன வீடியோ சொன்னதுதான் இங்கேயும் திரும்பவும் சொல்றேன். இதுதான் நான் தனியா பேசுற கடைசி வீடியோ. அடுத்த வீடியோல கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து ரேன் பண்ணுவோம். அப்படி இன்னொருத்தர் இல்லாம நான் மட்டும் தனியா பேசுற வீடியோ இனிமேல் நம்ம ரேன் பாய் சேனல்ல வரவே வராது. ஸோ ஸ்டே டியூன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேன் பாய்ஸ். டாட்டா வட்டாமாமே.